வணக்கம். நான் உங்கள் ஸ்டாலின். இந்த பசும்பொன் பாண்டியன் ஒருத்தன் எவ்வளோ அடித்தாலும் திரும்ப திரும்ப வந்து அடி வாங்குற ஒரே ஆள் அந்த ஆள் மட்டும்தான். இப்போ அவர்கிட்ட ஒரு கடைசியாக ஒரு காணொலி பார்த்துருந்தேன். அவர் ஒரு யூடியூப் சேனலில் அவர்கிட்ட கேள்வி பாருங்கள். ஆடு மாடு மாநாடு சீமான் நடத்தியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மொத்த காணொலிலையும் ஆடு மாடு மாநாடு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல அவர். அந்த காணொலி பதியப்பட்ட அவசியம் வந்து ஆடு மாடு மாநாடு உங்களோட கருத்து என்ன, அதை விட்டுட்டு தாங்கிட்ட இருக்க அந்த ஒரு வெறுப்புணர்ச்சியை, அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியை, சீமான் அவர்கள் மீது இருக்க நாம் தமிழ்ச்சி மீது இருக்க ஒரு அந்த வெறுப்புணர்ச்சியை வெளிக்காட்டுற ஒரு மொத்த காணொலியாக இந்த காணொலி இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த காணொலியை பாருங்கள். பசும்பொன் பாண்டியன் அவர் சொல்கிறார் சிங்களவன் சீமான் அப்படின்றாரு. சீமான் ஒரு செல்லா காசு அப்படின்றாரு. சிங்களவன் சீமான்னா சிங்களவனை எடுத்து நிற்பாங்களாடா? ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாதுடா பண்ணி பயலை. கேர் ஆஃப் சுடுகாடு, சீமான் வந்து கேர் ஆஃப் சுடுகாடு. சரி, சீமான் அண்ணன் கேர் ஆஃப் சுடுகாடுன்னு நீ சொல்கிற, அப்போ கருணாநிதி கேர் ஆஃப் திருட்டு ரயிலா? தளபதியில் எப்படி ரஜினியை அந்த ட்ரெயினில் தூக்கி போட்டுருவாங்களே அந்த குழந்தையா கருணாநிதி? இவங்க வந்து இவர் வந்து சொல்கிறாரு பெரியாரின் கொள்கை, அண்ணாவின் கொள்கை, திராவிட கொள்கை. பெரியாரின் கொள்கை, பெரியாரின் கொள்கை என்ன? கர்ப்பப்பையை அறுத்தெறியுங்கள், தாலியை அறுத்தெறியுங்கள். நீ ஆசைப்பட்டா, ஒரு பெண் ஆசைப்பட்டா எத்தனை ஆண்களோடும் உறவு வைத்து கொள்ளலாம். இந்த மூணையே நீ ஏற்றுக்கிறியா? தமிழ் மொழி அது ஒரு சனியை, உன் வீட்டு வேலைக்காரங்களோட கூட ஆங்கிலத்தில் பேசு, சனியை, இந்த தமிழ் சனியனை விட்டொழிங்க அப்படின்னு சொல்கிற கருத்தை நீ ஏற்றுக்கிறியா? பெரியாரின் கொள்கை, திராவிட கொள்கையை நீ ஏற்றுக்கிறியா? நீ என்ன பேசுகிற இந்த முழு காணொலியில்? நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, உன் வம்சத்தை பற்றி சொல்லும் போது, உன் முப்பாட்டங்கள் பேரில் வந்து சொல்லும் போது, பாட்டங்களோட பேர் சொல்லும் போது, பின்னாடி நீ சார்ந்த சமூகத்தை அந்த சாதியோட பேரை சேர்த்துனே வந்த. இதுலேருந்தே தெரியுது உன்னுடைய திராவிட கொள்கை என்ன. நீ ஈவேராவை எப்படி நீ பின்பற்றியிருக்க, ஈவேரா உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பசும்பொன் பாண்டியன் சொல்கிறாரு, கி வீரமணி, கொளத்தூர் மணி, திருமுருகன் காந்தி இவர்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் விட மாட்டேன், நான் வந்து நிற்பேன். நீயே ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கிய ஃப்ராடுகார பையன். நீ சொல்கிற பேர் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் தான் வருது. கி வீரமணி, கொளத்தூர் மணி, திருமுருகன் காந்தி. அவங்க பேசுகிற பேச்சு ஒன்றா இருக்கும், அவங்க கொள்கை ஒன்றா இருக்கும், அவங்க நடக்குது ஒன்றா இருக்கும். இந்த டீமில் சேர்ந்த நீ மட்டும் எப்படியா உருப்படியாக இருப்ப? சமூக நீதிக்கு நான் வந்து சாதி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்கிறான், அவங்க அப்பா பேரெல்லாம் சொல்லும் போது, அவங்க தாத்தா பேரெல்லாம் சொல்லும் போது அவர் சார்ந்த சமூக பேரை சொல்லினே வராரு. நீ என்னடா பெரியாரோட ஈவேராவோட கொள்கையை நீ ஏற்றுன்னு இருந்திருக்க? அப்படியே நான் பெரியாரோட கொள்கை, ஈவேராவோட கொள்கை அப்படியே புளுத்துற, அப்புறம் பின்னாடி சாதி பேரை சொல்லினே வர, நீ இந்த சாதியை சார்ந்தவன் சொல்லினே வர. அந்த காணொலியோட டைட்டில் கார்டு என்ன தெரியுமா? அந்த காணொலியோட டைட்டில் கார்டு திரும்பவும் ஒரு சாதி கலவரத்தை தென் மாவட்டங்களில் சீமான் உருவாக்க பார்க்குறாரு. யாருக்கு இடையில? நாடார்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில இதை வந்து சீமான் வந்து உருவாக்க பார்க்குறாரு. இப்படி தான் வந்து ஐயா இமானுவேல் சேகனாருக்கும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் இடையில வேலு நாடார், அவன் குறிப்பிட்டு சொல்கிறான், வேலு நாடார் அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர் உருவாக்குனாரு. இப்போ சீமான் நாடார் அதை வந்து செய்கிறாரு. நீங்களா அப்புறம் என்னடா ஈவேரா கொள்கை தானடா உங்கள் கொள்கை? யாராக இருந்தாலும் நீங்கள் சாதியாக தான் பார்ப்பீங்களா? நீ ஏன்டா கனிமொழி இந்த சாதின்னு சொல்கிறது இல்லை? நீ ஏன்டா உதயநிதி இந்த சாதின்னு சொல்கிறது இல்லை? நீ ஏன் விஜயகாந்த் இந்த சாதின்னு சொல்கிறது இல்லை? வைகோ இந்த சாதின்னு சொல்கிறது இல்லை? திருமுருகன் காந்தி இந்த சாதின்னு சொல்கிறது இல்லை? கொளத்தூர் மணி இந்த சாதின்னு சொல்கிறது இல்லை? தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறவங்க மட்டும் எப்படியா சாதி அடையாளத்தோடு பார்க்குறீங்க? அண்ணன் திருமாவளவன் ஒரு சாதி அடையாளம் குத்தியாச்சு, ஐயா அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு சாதி அடையாளம், அண்ணன் கருணாஸுக்கு ஒரு சாதி அடையாளம், அந்த போல் ஒவ்வொரு தமிழ் தேசிய ஆளுமைகளுக்கும் ஒரு சாதி அடையாளம் குத்தினே இருப்பீங்களாடா? இவன் சொல்கிறான் சமூக நீதி, சமூக நீதினு சொல்லிட்டு வாயில் ஃபுல்லாக சாதி பேர் தான் வருது. ஒவ்வொரு தலைவரும் சாதி தலைவராக மாற்றி வச்சுன்னு இருக்கீங்களா? அண்ணன் சீமான் வந்தது அதெல்லாம் உடச்செறிஞ்சு இவங்க சாதி தலைவர்கள் இல்லை சாதித்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமான தலைவர்களாக அவர் காட்டின்னு இருக்காரு. இந்த ஈவேரா குரூப்பு, இந்த கருணாநிதி குரூப்பு இவன் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? அழகு முத்துக்கோன்னா ஒரு சாதி, வேலு நாச்சியார்னா ஒரு சாதி, காமராஜர்னா ஒரு சாதி, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன்னா ஒரு சாதி, அம்பேத்கர்னா ஒரு சாதி, ஒவ்வொருத்தரையும் ஒரு சாதியாக பிரித்து போட்டு வச்சுருந்தான். அதை அண்ணன் வந்து உடச்செறிஞ்சு நாம் தமிழர்கள், நாம் தமிழ் தேசியர்கள் அப்படின்ட்டு ஒன்று சேர்த்துன்னு வராரு. இந்த சீமானனை பார்த்து நீ சாதி கலவரம் பண்ணுறாரு அப்படின்றியா? நீ நல்லா நோட் பண்ணிக்கோ. பொது தொகுதியில் அதிகமான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிமக்களுக்கு வாய்ப்பை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான். இன்னமும் தேடி தேடி குத்துன்னு இருக்கோம். இன்னும் யாருக்கு இந்த மயிலாப்பூர் தொகுதி, நான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ, கடந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதி எல்லா கட்சிக்கும் ஒரு மனப்பான்மை இருக்குது.
அது என்னன்னா இங்கே வந்து பிராமணர்கள் அதிகமாக வாழ்கிற தொகுதி அப்படின்ட்டு. அதை உடைச்செறிஞ்சு ஒரு குயவர் பானை செய்கின்ற தொழிலை செய்கின்ற அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களை இங்கே வேட்பாளராக நிற்க வச்சார். நாங்கள் கேட்டோம் அண்ணன் ஏன்னா அப்படின்ட்டு. இந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இன்னும் எந்த கட்சியும் வாய்ப்பு தரலடா, நாம தான் தரணும். இன்னும் இது போல எத்தனை சமூகத்தை சார்ந்தவங்க வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நாம வாய்ப்பு தரணும், சாதி பார்க்காம வாய்ப்பு தரணும், அதுவும் பொது தொகுதியில் அவங்களை நிற்க வைக்கணும். நீ பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் ஒரு ஆதி தமிழர் நிற்க வைப்பார், தேவர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் தேவேந்திரரை நிற்க வைப்பார். நீ அவரை போய் எப்படிதான் சாதி தலைவர் சாதி பார்த்து ஒரு சாதிய சண்டையை உருவாக்குறேன்னு நீ சொல்கிற? திமுக அதிமுக சாதி பார்க்காம யாராவது ஒருத்தரை நிற்க வச்சிருக்கா? ராசாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் போய் கருணாநிதி கிட்ட பொது தொகுதிக்கு சீட்டு கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா, இதை நாங்கள் சொல்ல. இப்போ அதே திமுகவுக்கு முட்டு கொடுக்குற இதே வன்னி அரசு சொன்ன எல்லா காணொலிகளும் இருக்கு. நீ என்ன சொல்ற? பாலியல் வழக்கு இருக்கு சீமான் மேல. ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இல்லையா பாலியல் வழக்கு? எதிரா பாலியல் வழக்கு. ஒரு 2 பேர் காதல் செய்கிறாங்க, அதில் அவங்க செட் ஆகல, பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போன அந்த அம்மா இதே சீமான் அண்ணன் ஒரு பெரிய அளவுக்கு வராமல் இருந்திருந்தா அந்த அம்மாவை நீங்கள் திரும்ப கூட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருப்பீங்களா? இதே சீமான் அண்ணன் இப்போ ஈவேராவோட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் கூடயே இருந்திருந்தா அந்த விஜயலட்சுமி இங்கே கூட்டு வந்து நீங்கள் நிற்க வச்சிருப்பீங்களா? அப்படியே பாதுகாத்துருக்க மாட்டீங்க, நீங்களே மிரட்டி அங்கே ஆஃப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு தேர்தலுக்கு அந்த அம்மாவை கூட்டின்னு வந்துடுறீங்க. டேய், உங்களுக்கு தைரியமே இல்லை, ஆம்பளைங்கள தாடா. ஒரு பொம்பளை பின்னாடி போய் நின்று சீமான் அண்ணன் எதிர்த்து நிற்பீங்க. ஆம்பளையாக இருந்தால் அந்த பொம்பளை நேரில் வந்து நின்று இந்த தேர்தலை சந்திங்கடா பார்ப்போம். தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க, தேவர் அவங்க அப்பா பேர்லாம் சொல்லும் போது தேவன் சேர்த்துட்டு வராரு. தேவருக்கும் ஈவேராக்கும் என்னடா சம்பந்தம்? ஈவேராவை முற்று முழுதாக வெறுத்து வர்றா தேவர். இந்த ஈவேராவால் தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையே அங்கே நடந்தது. நான் சொல்கிறேன், எத்தனை திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள், எத்தனை பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தேவருக்கு வந்து மலர் வணக்கம் செலுத்தியிருக்காங்க. யாருன்னா ஒருத்தர் பேர் சொல்லிட்டா பார்க்கலாம். அண்ணன் சீமானுக்கு அடுத்து தான் முக ஸ்டாலினே வர ஆரம்பிச்சிருக்காரு. இல்லாட்டினா முக ஸ்டாலின் வந்திருக்க மாட்டார் அந்த இடத்துக்கு. தேவருக்கு மலர் வணக்கம் செய்கிறது அவங்க தவிர்த்துன்னு வந்திருந்தாங்க. எங்கே வந்து அந்த ஆதி தமிழ் குடிகளோட வாக்குகள் போய்விடுமோ அப்படின்ட்டு. அண்ணன் சீமான் வந்து தான் பெரியார்னா யார், ஈவேரானா யார், பொதுமக்களுக்காக திருமண வாழ்க்கையை செய்து கொள்ளலாம் தன் சொத்துக்களை மக்களுக்கு கொடுத்த மூக்கைய தேவரை பற்றியோ ஐயா பசுமன் முத்துராமலிங்கரை பற்றியும் பேசி அவர் தான் எங்கள் தலைவர், தன்னுடைய சுய தேவைக்காக தாம் பொண்ணா வளர்த்த ஒரு மகளை திருமணம் செய்து கொண்ட பெரியார் தலைவர்னா அப்போ இவங்களாம் யாரான்னு ஒரு கேள்வி எழுப்பி அவர்களை பொது தலைவர்களாக கொண்டு வந்தது அண்ணன் செந்தமன் சீமான். இது நாம் தமிழ் கட்சி. என்னடா நீ ஒரு தமிழனா இருந்து போய் அவங்களுக்கு சொம்பு தூக்கின்னு இருக்க? நாடார் தேவரோட மோதலை உருவாக்குறாரு சீமான் எங்க முதுகலத்தூர்ல. நீ சொல்ற போன தடவை இம்மானுவேல் சேகரனாருக்கும் தேவருக்கும் பிரச்சனை வரத்துக்கு ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த வேலு நாடார்னு தான் காரணம். இந்த தடவை சீமான் காரணமா இருப்பாருன்ட்டு. எப்படிதான் அவங்க புத்தியில இந்த திராவிடம் கொள்கையை ஏத்துக்கினாலே தமிழர்களை நீங்கள் ஒரு சாதியாக தான் பார்ப்பீங்க போல இருக்கு. கேட்ட கேள்வி ஆடு மாடு மாநாடு, இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்ட்டு. இந்த பசுமன் பாண்டியன் நீ சொல்ற நாம் தமிழ் கட்சிக்காரங்களை பிதிக்கிடுவேன் நசுக்கிடுவேன் இன்னமும் அதே டோன்ல பேசினு இருக்க. நிக்கிதா அந்த அஜித்குமார் தம்பி அஜித்குமார், நீ சொல்ற சீமான் வந்து அஜித்குமார் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இந்த 24 பேர் அந்த லாக்அப் டெத்து, அது லாக்அப் டெத் இல்லை, லாக்அப் மர்டர், திட்டமிட்ட படுகொலை. நீ சொல்ற 24 பேருக்கு பேசல சீமான், இந்த ஒரு இதுக்கு வந்து பேசுறாரு. ஸ்ரீமதிக்கு பேசல சீமான். டேய் உனக்கு தெரியுமா சீமான் அண்ணன் ஸ்ரீமதிக்கு பேசல அப்படின்னு பச்சையா போய் சொல்ற ஒரு பொது ஊடகத்திலேருந்து. இது அறிவியல், இந்த அறிவியல் வளர்ந்த ஒரு பெரும் சமுதாயத்தில் வாழ்ந்துன்னு இருக்கோம். அண்ணன் சீமான் பேசின பேச்சுக்கள் இருக்கு, அவர் கொடுத்த அறிக்கைகள் இருக்கு. அதே போல நீ சொல்ற சேவியர் ஃபெலிக்ஸ் தந்தை மகனோட அந்த லாக்அப் டெத்து, சிறை மரணம் அப்படின்றல சிறை படுகொலை, அதுக்கு வந்து சீமான் எதுவுமே சொல்லலை, எதுவுமே பேசலை. ஏன்னா அவங்க மாற்று சாதியை சார்ந்தவங்கனால அவர் பேசலை. அஜித்குமாருக்கு மட்டும் அவங்க அம்மாவை கூட்டின்னு போய் சீமான் அங்கே பார்க்குறாரு. சீமான் வந்து ஒரு சாதி கலவரத்தை உருவாக்குறாரு. சரி, நீ ஏன் அரிநாடாரை கூட்டின்னு போன? அஜித்குமார் வீட்டுக்கு திமுக காரம் போகும்போது அரிநாடாரை கூட்டின்னு போக வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? காரணம் என்ன? அரிநாடாரை ஏன் தேவையில்லாமல் நீ கூட்டின்னு போன? சரி, இப்படி வச்சுப்போம். உங்களுக்கு எதிராக ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த பிஜேபிக்காரரோ காங்கிரஸ்காரரோ இல்லை அதிமுக காரரோ பேசுனா நீங்கள் ஏன் அவருக்கு எதிராக உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவரே பேச வைக்கிறீங்க? ஏன் உங்கள் தலைவர் பதில் கொடுக்கறது இல்லை? யாரா சாதி பார்க்குறா? உங்ககிட்ட கேட்ட கேள்வி ஆடு மாடு மாநாடு, அது படுத்து தான் உங்ககிட்ட அந்த முழு காணொலியில் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லாத மலமாடு நீ மற்ற என்னென்னமோ பேசின்னு இருக்க, உன் சுய வன்மத்தெல்லாம் கொட்டி தீத்துன்னு இருக்க. சீமானோட வளர்ச்சி, அண்ணன் செந்தமன் சீமானோட வளர்ச்சி உனக்கு பிடிக்கல, உனக்குன்ட்டு இல்லை, உன்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, திராவிட இரும்பு கரம் கொண்ட திராவிட மாடலோட தலைவர்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து அவரோட அரசியலை ஆட்டி பார்க்கிற, திராவிட அரசியலை ஆட்டி பார்க்கிற, ஈவேராவை தோல் உரித்து காட்டுகின்ற, திராவிடத்தை அடித்து ஒழிக்கின்ற ஒரு அரசியலை அண்ணன் செந்தமிழ் சீமான் மேற்கொண்டிருக்கிறார். அவங்களோட பயம்தான் உன்னுடைய பேச்சு, அவங்களோட மனக்குமுறல் தான் உன்னோட பேச்சு, அவங்களுடைய வயிற்றுச்சல் தான் உன்னோட பேச்சு ரொம்ப நேரம் நிற்காது. நாம் தமிழ் கட்சி ஒரு நாள் வென்றே தீரும். நன்றி, வணக்கம்.